ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, சரிங்களா? இது ரேஷன் பச்சரிசி தான். இது நல்லா கிளியர் பண்ணிவிட்டேன். இதை வந்து இந்த டப்பாவில் கொட்டுறேன். இது கொஞ்சமாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வண்டு வராமல் இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஐடியா தான். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலையும், இந்த பாருங்கள், கிராம்பு, இதையும் 2 போட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து வண்டு வராது. அதுக்காக 4 படலாம் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நாள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்திருந்த லூஸில் தான், டிமார்ட்டில். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஒரு 2 லவங்கத்தை போட்டுடலாம், சரிங்களா? கிராம்பு போட்டாச்சு. இதுலேயும் ஒரு பிரிஞ்சி இலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு, அதாவது பச்சரிசி, நல்ல பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது தீர்ந்து போச்சு. அது மீதி இருந்தது. அதையும் இந்த கவரில் போட்டு அதுலேயும் ஒன்று போட்டுடலாம். இது வந்து பொங்கல் பச்சரிசி. இதுவும் வந்து மாவு பச்சரிசி சொல்லுவாங்களே, அது. இதுலேயும் நம்ம போட்டுடலாம். இது எல்லாத்தையும் இந்த டப்பாலே நம்ம மொத்தமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து டப்பா சேவ் ஆகும். இருங்க, இதில் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த டப்பாக்குள்ளே இப்படி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகுனா, இது ஃபுல்லுமே வந்து ரைஸ் தான். நமக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓவராலாக ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு 2 கிராம்பையும் இந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மூடியில் தான் இது வச்சுருக்கேன். ஸோ இதை பாருங்கள், இது போன ஷார்ட்ஸ் பாருங்கள். இதை பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சா பார்த்தோன்னே தெரியும் இதில் கவராக நம்ம வந்து அரிசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டப்பா ரெடி பண்ணியாச்சு.